ரவீந்திரன் துரைசாமி, இப்போ அரசியல் கணக்கா பேசுறப்ப 4 முனை போட்டீங்க. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறுது. அதுல விஜய் ஒருவேளை அதிகமா வாங்கினா கூட திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டான பொசிஷன் கிடைக்கும். ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடுது அப்படின்னு. அதனாலதான் திரு இபிஎஸ் அவர்களை எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஒரு புள்ளியில வரணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டம்ன்றது என்ன செய்தியை சொல்லுது? திமுகவுக்குமே ஒரு அச்சுறுத்தலா அந்த கூட்டம் மாறி இருக்கு. விஜய்ங்கிற ஒரு சினிமா பிம்பத்தை வச்சு களத்துல நடந்த அரசியலை அறியாமையிலோ திட்டமிட்டோ பலரும் மறைக்கிறாங்க. அதை நான் பதிவு பண்ண முதல்ல விரும்புகிறேன். 2024 தேர்தல் களம்ங்கிறது தமிழ்நாட்டில் 4 முனை போட்டியாக தான் இருந்தது. அப்போ நடிகர் விஜய் ஒரு கட்சியை பதிவு பண்ணிக்கிட்டு சிஏ எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு புள்ளியை மட்டுமே சொன்னார். அவர் களத்துக்குள்ளே வரல. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்களவை தேர்தலிலே ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்குலாம் போகாத எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தார். அப்பொழுது திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள் சொன்ன சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். விஜய்ங்கிற பிம்பத்தை காட்டி சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறத அறியாமையில் மறைக்கிறாங்க, அல்லது திட்டமிட்டு மறைக்கிற ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு வெளி புரிந்து கொள்வதற்காக ஒரு பெரிய கூட்டம் மதுரையில கூடுது. எல்லாருமே அந்த கூட்டத்தை டீகோட் பண்றாங்க. முன்னாடி ரியல் பொலிட்டிக்ஸ் நான் பேசி முடிச்சுட்டு வர்றேன் விஜயன். சரி, அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அரசியல் வியாபாரம் பண்ண வந்த ஒரு மாதிரி விஜய் அதில் கலந்துக்கிடல. ஆனால் அங்கே எடப்பாடி பழனிசாமியும் 10.5 கொடுத்தவர் 10.5 பற்றி என்ன சொல்றதுங்கிற அச்சத்திலையும், அல்லது பெண்ணகரத்தில் 3வது போனது மாதிரி 3வது பேருங்கிற அச்சத்திலையும் ஒரு களத்துக்குள்ளே வரல. அந்த களத்துக்குள்ளே சீமான் ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், எண்ணி குடு அளந்து குடுன்னு ஒரு பெரிய இஷ்யூ. 10.5ங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் தாண்டின இஷ்யூ. இக்னரண்டாக இருக்கவங்களுக்கு அது தெரியாது. 21ஆம் ஆண்டு நடந்த அந்த இது எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் தாண்டின ஒரு இஷ்யூ. அதோட விளைவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால் சொல்ல முடியும். அப்போ அந்த களத்துக்குள்ளே சீமான் நிற்கும் போது இவன் தாண்டா மக்களை நம்பி நிற்கிறான். மக்களை நம்பி நின்ன இவன் கமல்ஹாசனால இவனுக்கு பாதிக்கப்படுவான்னு சொன்னாங்க. கமல்ஹாசனை தாண்டி இன்னைக்கு 8.3 வந்துட்டாங்கிற கருத்து மக்கள் மத்தியில் நடக்குது. இது நடந்த விஷயம் இல்ல. நடந்த விஷயத்துல இல்ல என்ன ஒரு கேள்வி வந்துருன்னா நடந்த விஷயம் இல்ல, ஒரே ஒரு கேள்விதான். நீங்க எனக்கு புரிய வைங்க. ஏன் விஜயை பத்தி பேசுறப்ப ரவீந்திரன் துரைசாமி சீமான் அவர்களை கொண்டு ஒரு புரிதலுக்காக நீங்க இப்ப பேசி முடிச்சிட்டா புரியும். இல்ல இப்ப ஒரே என்ன கேள்வி பேசி முடிச்சிட்டா உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு கூட்டம் கூடுது. இப்ப மணி அவர்கள் சொன்ன மாதிரி இது விஜய் சம்பந்தப்பட்ட விஷயமே அல்ல. இன்னும் 2 வருஷம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்குது. அடுத்தால ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் நடக்குது. பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணு நிற்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச விஜய் லெட்டர் பேடா தான் இருக்கிறாரு. அங்கதான் சீமானுக்கு எமர்ஜென்சி வருது. எப்படி எமர்ஜென்சி வருதுன்னா, 1% இருந்த சீமான் ஆர்கே நகர்ல இந்துத்துவோட அதிக வாக்கெடுத்து மேல வர்றாரு. இங்க விக்கிரவாண்டியில நின்று 29% எடுத்த என்டிஏ ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் எடுக்க முடியல. அப்போ பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமானுக்கு இந்த 18% இது கருத்து கணிப்பும் இல்லை, எதுவும் இல்லை, நடந்த உண்மை, கற்பனை இல்லை, ஏட்டு சொரக்கா இல்லை, நடந்த உண்மை. இந்த 18% வாக்கெடுத்த அண்ணாமலையால கேண்டிடேட் போட முடியல. எப்படி தமிழிசை எதிர்ப்பாளர்கள் கோட்டை விட்டு சீமான் தமிழ் தேசியம் இந்துத்துவோட எழும்பிச்சோ, அதே மாதிரி இங்க தலையில்லாத முண்டமா 18% என்டிஏ போனதும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்குல நின்னா தனக்கும் சீமானுக்கும் கொங்கு மண்டலத்திலே பெரிய வித்தியாசம் இருக்காது. 23% வாக்கெடுத்த தனக்கும் 8.3% வாக்கெடுத்த சீமானுக்கும் சீமான் பிரச்சாரத்துல இல்ல. பிரச்சனை என்ன இல்ல, நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். இதை முடிச்சிட்டு வரேன். இப்ப நீங்க சொல்ல கருத்தை நான் புரிதலுக்காக சொல்றேன். டைம் கொடுத்துருங்க. இல்ல, நான் உங்கள்கிட்ட தான் இருக்க போறேன். இப்ப நீங்க இந்த கருத்தை தொடர்ந்து விஜய்ங்கிற பிம்பத்தில் கட்டமைக்கப்பட்டு அறியாமையிலோ அல்லது திட்டமிட்டோ மறைக்கப்படுது. இல்ல, நடந்த விஷயங்கள் இல்ல. நான் சொல்றது நடந்த இல்ல. இப்ப நடந்த விஷயத்தை யாரும் மறுக்க முடியாது. சீமான் அவர்களை யாரும் குறைச்சும் மதிப்பிடல. ஈரோடு கிழக்குல நின்னார். அவர் எந்த தேர்தல் களத்தில் இருந்து அவர் பின்வாங்கல. ஆனா இப்ப நான் எங்க வந்திருக்கு அப்படின்னா, இப்ப மதுரையில இந்த கூட்டம் கூடுது இல்ல, அது இந்த கூட்டம் என்ன செய்தியை சொல்லுது? அதுக்கு வர்றேன். இந்த கூட்டத்தை அந்த இடத்துல இருந்து இந்த கூட்டத்தை பற்றி பேசுவதனால சீமானுக்கு அநீதி இழைக்க கூடாதுங்கிறதும், அவர் எடப்பாடி இன்கன்சிஸ்டன்ட் ஆனவர், சீமான் கன்சிஸ்டன்ட் ஆனவருங்கிறதும், ஆர்கே நகர்ல என்டிஏ பலகீனப்பட்ட மாதிரி ஈரோடு கிழக்குல பலகீனப்பட்டதுங்கிறதையும் கில்லிங் இன் சைலன்ஸ் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நியாயத்தின் அடிப்படையில் நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். வெளிப்படையா கேட்கிறேன், திரு சீமான் அவர்கள் விஜயை தாண்டி போயிருவார்ன்றது உங்க கணிப்பு? அதெல்லாம் இல்ல. இப்ப நடக்கிறது விஜய் களத்துக்குள்ள வராரு. களத்துக்குள்ள எப்படி அணி அமைய போகுது?
இல்ல விஜய்ன்ற ஃபேக்டர் என்ன பண்ண போறார்? அது கூட்டம் சேர்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஓட்டு உண்டு. கமல்ஹாசனுக்கு அந்த ஓட்டு உண்டு, விஜயகாந்துக்கு அந்த ஓட்டு உண்டு. 214 போட்டா விஜய்க்கு ஒரு ஓட்டு உண்டு. அந்த ஓட்டு என்னங்கிறது 2026 தேர்தல் ஆணையம் சொல்லும். ஏட்டு சுரக்காய் எல்லாம் வச்சு யாரும் ஏமாத்த முடியாது. தேர்தல் ஆணையம் சொல்றதான் ஃபைனல் இது. சோ அது வரட்டு. இப்போ ஒன்று சார், இப்ப ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது யாரும் ரஜினியை ஏட்டு சுரக்காயின்லாம் நம்ம சொல்லல, யாரும் சொல்லல. நான் ரஜினி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை, அப்படி ஒரு கவன ஈர்ப்பு கிடைச்சிருக்கா? அப்ப மணி சொன்ன ஒரு புள்ளியிலிருந்து நம்ம பேசுவோம். ஒரு கூட்டம் கூடுது, எதிர்க்கட்சிகள் பலவீனம் இருப்பதாக அவர் மதிப்பிடுறாரு, ஒரு ஒட்டுமொத்த கவனம் இருக்கிறப்ப இவர் யாருக்கு தலைவலியா வர போறாரு? எந்த ஒரு புதிய சக்தியும் பலகீனம் அடையக்கூடிய சக்திகளை தான் பலகீனப்படுத்தி இருக்கிறாங்க. பலமா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை யாரும் பலகீனப்படுத்தல. புதிய சக்தியா வர்றவங்க, தோத்து போகக்கூடியவங்க, பலகீனமா இருக்கக்கூடியவங்களை தான் பலகீனப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில விஜயோட அந்த வாக்கு சதவீதத்தால பலகீனப்படக்கூடிய ஒரு, ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும்போது 40% வாக்குல இருந்த அதிமுக இன்னைக்கு சீமான்ட்ட 7% இழந்து, ஸ்டாலின்ட்ட சில சதவீதங்களை இழந்து, என்டிஏக்குள்ள சில சதவீதங்களை இழந்து 20% குறைஞ்சிருக்கக்கூடிய அதிமுக தான் இதுல பலகீனப்படும். மெயினா திமுகவுக்கு நெருக்கடி இருக்காது என்று நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு நெருக்கடிங்கிறது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா தான் இருக்கும். எந்த ஒரு ஆளுங்கட்சியும் புதிய போல்ஸ் வரும்போது நெருக்கடிக்கு உள்ளாகல. ஆளுங்கட்சியை விட புளோட்டிங் ஓட்டா இருந்த எதிர்கட்சிகள் வரக்கூடிய வாக்குகளை புதிய கட்சிகள் எடுத்திருக்குது. பலகீனப்பட்டவங்க, ஆளுங்கட்சியை தோற்கடிக்கப்பட முடியாதவங்க லெவலில் இருக்கக்கூடிய வாக்குகளை தான் புதிய கட்சிகள் எடுத்திருக்கு. இதுதான் வரலாறு. ஆந்திராவிலும் சரி, தமிழ்நாடு. நீங்க சொன்ன இடத்துல மணி அவர்கள் சொன்னது வந்து, இப்ப விஜயகாந்த் அவர்களே நம்ம ஒப்பீட்டுக்காக எடுத்து பேசினா கூட, அன்னைக்கு 2 ஸ்ட்ராங் பிளேயர் இருந்தாங்க, அவர் மாற்றம்ன்ற ஒன்றதான் கேபிட்டலைஸ் பண்ணாரு. இப்ப மணி அவர்கள் எங்க நுணுக்கமா வராங்கன்னா, எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கு, ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்திகள் இருக்கு, விஜய்க்கு ஒரு கவர்ச்சி இருக்கு. இது மூன்றும் கூடுகிற போது திமுகவுக்கே ஒரு தலைவலியை தரலான்றதை நீங்க நிராகரிக்கல. இல்ல, நான் இன்னொரு இடத்துல சீமான் 17% வாக்கு வருவாரு நான் டிக்ளேர் பண்றேன். இப்போ இவர் சிரிச்சாரு, அதுக்கு தான் டிக்ளேர் பண்றேன். கன்ஷராம் பாணியில அவரு சோசியல் காஸ்ட் கன்சல்டேஷன் பண்றாரு. இது யூபில கன்ஷராம் நிரூபிச்சது, பீகார்ல இவர் நிதிஷ்குமார் நிரூபிச்சது. சீமான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவா நிற்கிறார். அப்ப நீங்க திரு சீமான குறைச்சு மதிப்பிடுறாங்கன்றீங்க. விஜயை காமிக்கிறீங்க, 5% இடஒதுக்கீடு உயர்த்தணுங்கிறாரு. கலைஞர் பண்ணது தவறுங்கிறாரு. எடப்பாடி அது சரிங்கிறாரு. விஜயும் அது சரிங்கிறாரு. அவங்க எல்லாம் அருந்ததி. நீங்க வந்து சீமான் அவர்களை விட விஜய் கீழே போயிருவாரு. அதெல்லாம் கம்பேரிசன் இல்ல. சீமான் விஜய் கம்பேரிசன் இல்ல. 4 பேர் களத்துல நிற்கிறாங்க. 4 பேர்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு. 1962 காமராஜ் பொசிஷன்ல காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற லெவல்ல தான் இருக்கிறாரு. சரி, ஓகே. பாயிண்ட் என்னன்னா, திரும்ப அந்த தொடக்க புள்ளியில தான் அந்த விவாதம் வருது. இப்ப விஜய் அவர்கள் வருகை தந்த பிறகு 4 முனை போட்டிங்க, எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் பிரியும், திமுகவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டுங்க. இதுவரைக்கும் புது பிளேயர் வந்தாங்கன்னா எதிர்கட்சியை தான் பலவீனப்படுத்துவாங்க, அதிமுகவை பலவீனப்படுத்துவாங்க. இப்படிதான் ரிசல்ட் போகுன்ற தன்மையில இருந்து நீங்க மாறுபடுறீங்களா? நான் மாறுபடுறேன். 4 முனை போட்டியில் திமுக அட்வான்டேஜ்ன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் அதை மறுக்கல. பட் விஜய் ஃபேக்டரை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. 21 திமுக கூட்டணிக்கு இருந்த அந்த லக்ஸுரி இப்போ வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட வாக்குகள், ஏன் டிஎம்கேயோட வாக்குகளே கூட வந்து அப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆவது சத்தியமாக நடக்காது. ஏன்னா அந்த 21 தேர்தல் என்பது அதற்கு முந்தின 10 ஆண்டுகள் வந்து திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்தது. அன்றைக்கு எதிரி வந்து தெளிவாக எடப்பாடி பழனிசாமியும் மோடியும். இன்றைக்கு வந்து 26 வந்து மோடியும் ஸ்டாலினும் தான் வந்து இங்கே முன்னால் வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் விசிகாவோட வாக்குகள் எடுத்துக்கோங்க, இடதுசாரிகளோட வாக்குகள் எடுத்துக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து அரௌண்ட் 3% இருக்கும். அன்னைக்கு 21 அந்த வாக்குகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இப்போ கண்டிப்பாக ஆகாது. அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. 2+2 0 ஆகும் சம்டைம்ஸ் பாலிடிக்ஸில். அது எப்பயுமே 4 ஆகும் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ பேசிக் கொஸ்டின் என்னன்னா, விஜயால பாதிக்கப்பட போறது ஆளும் கட்சியா எதிர்கட்சியா? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆளுங்க எதிர்கட்சி தான் அதிகமா. நான் அதை மாறுபடுறேன். எதிர்கட்சிகள் வந்து கொலாப்ஸா இருக்குது, அவர்கிட்ட வாக்குகள் போகுது. பட் ஆளும் கட்சிக்கு பெரிய சேதாரம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் போட்டோ ஃபினிஷ்ல அவங்க மறுபடியும் வரலாம் டிஎம்கே. நான் அதை மறுக்கவே இல்லை, திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்றேன். அதனால தான் ஒரு டிஸ்ரப்டர்ன்ற நான். இந்த இடத்துல ஆட்சி மாற்றத்தை அவர் ஏற்படுத்தாமல் போகலாம். இந்த இடத்துல ஒரு நுணுக்கமான இடம், நீங்க சொல்வது மாதிரி திமுகவுக்கு அவர் ஒரு டிஸ்டர்ப்டரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அட்வான்டேஜ் அது அதிமுக பாஜக அணிக்கா? அங்கதான் சிக்கல் வருது உங்களுக்கு வந்து. ஏன்னா யானைப்படுத்தா குதிரை மட்டன் இவங்களுடைய வாக்குகள் வந்து எவ்வளவு தூரம் கீழே சரியா போகுதுன்றதை பொறுத்தது. அது இது வந்து உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து பலவீனமா இருக்குது. 20% கீழே தான் அவங்க ஓட்டு இருக்குது. 19.8% தான். உங்களுக்கு அந்த அமித்ஷா அவர்கள் கூட சொன்னார்ல 20% + 18%. அது அந்த 18% அப்படியே போகும் நம்ம சொல்ல முடியாது. எல்லார் ஓட்டையும் விஜய் உடைக்கிறாருங்க. பெரிய கட்சிகளுக்கு பெரிய சிக்கல். ரவீந்திரன்
ரவீந்திர சாமி இந்த இது விஜய் ineligible, incompetent ன்னு நிரூபிப்பார் நான் எதிர்பார்க்கிறேன். கமலஹாசன் அப்படி நிரூபிச்சுதான் 1.1 இருந்த சீமான் எல்லா களத்திலும் நின்னு 8.3 வந்திருக்கிறார். நீங்க ஒரு புரிதலுக்காக ரவீந்திரன் இல்ல, இல்ல, நான் அவர் என்ன சொல்றாரு நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றத prediction அவரும் பண்ணலாம் நானும் பண்ணலாம். இல்ல, நான் அதுல மறுக்கவே இல்ல. நான் இல்ல, சொல்றது ரவீந்திரன் சாமி, precedent நடந்த விஷயம். nobody can dispute that. ரைட் நான் என்ன சொல்றேன்னா புரிதலுக்காக, பார்வையாளர் புரிதலுக்காக இப்ப எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கா? அவர் யார ஸ்பாயிலரா யார அடிச்சு கீழே தள்ள போற, யாரு ஓட்ட எடுக்க இல்ல, போற? நான் இன்காம்பிட்டன்ட் ineligible சீமான கமலஹாசன் நால சீமான் உயர்ந்த மாதிரி சீமான் உயரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். let him prove capable and competent. சோ இந்த போட்டிக்குள்ள சீமான் அவர்கள் ஏறிடுவாங்கன்றது உங்க அப்படிதானே ஏறி வந்திருக்கிறாரு. களத்துக்குள்ள நின்னு தானே தினகரன் 5% எடுத்து ஆர்கேல வெற்றி பெற்ற 1.1 இருந்தது 8.3 வந்திருக்கிறாரு. இப்பவும் விக்கிரவாண்டி ஈரோடு களத்துல நின்னுதான் சீமானுக்கு மெரிட் நான் சொல்றேன். களத்தை விட்டு ஓடுறவன் அரசியல் வியாபாரின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க.